குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நைன்த் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம 9.2 எக்ஸசைஸ் உடைய டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் ஓவர். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அந்த 5 சம்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்துடலாம். ஸோ 5 சம்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா நமக்கு போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். அது இல்லாம உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நெக்ஸ்ட் இயர் 10th 9th படிச்ச எல்லா சாப்டர்ஸ் உடைய கண்டினியூட்டியும் 10th இருக்கு. ஸோ அதனால சில ஸ்கூல்ஸ்ல வந்து லீவ்ல கூட கிளாஸஸ் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்க. நல்லா தெளிவா ஒவ்வொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 9th மேக்ஸை விட 10th மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 9th மேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது 10th மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால பார்த்து நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ரெகுலரா கிளாஸ்ல நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் ஸ்டோரி ஏதாவது பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 10 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்து 10th நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷின் ஒரு 10 கொஷின் இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இஃப் சப்போஸ் டைம் இருந்ததுன்னா ஆக்டிவிட்டீஸும் பார்க்கலாம் ரிலேட்டட் டு ப்ராபபிலிட்டி 5 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ 10 கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட தான் கொடுத்துருக்கேன். பாருங்க. விச் இஸ் த பிக்கஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு? பசிபிக் ஓஷன். பிக்கஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு, மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல். When is the International Women's Day celebrated? March 8th. When was the first International Yoga Day celebrated? When was the first International Yoga Day celebrated? எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. Which is the largest continent in the world? Asia. Largest continent? Asia நம்ம இருக்கிறது தான். Which is the largest animal in the world? Blue whale. Which is the largest animal in the world is blue whale. Where did volleyball originate from? The US, United States of America. Where did volleyball originate from? The US. Which is the full form of WHO? World Health Organization. Which is the full form of? What is the full form of WHO? World Health Organization. Which cells are responsible for fighting infections in our body? Which cells are responsible for fighting infections in our body? White blood cells, WBC count. இது வந்து fighting for infections. Who invented the World Wide Web? WWW. Tim Berners-Lee. Who invented the World Wide Web? WWW. Tim Berners-Lee. How is 9 depicted in Roman numeral? Roman letterல 9 எப்படி போடுவோம்? இதுல இந்த I எடுத்தாச்சுன்னா x மட்டும் இருந்தா அது 10. இது இந்த பக்கம் வந்தா 11. இங்க ரெண்டு கோட் லைன் போட்டீங்கன்னா 12. ஓகே, சோ 9 depicted in numeral ரோமன் நியூமரல் என்ன? ஓகேவா? சோ இப்ப பாடத்துக்குள்ள போலாமா? 9.2ல கொஸ்டின் நம்பர் 1. தமிழ்லயும் கொஸ்டின் எடுத்துறேன். அதே கேள்வி தமிழ்ல எடுத்துக்கிறேன்.
A company manufactures 10,000 laptops in 6 months, out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufacturer, what is the probability that selected laptop is a good one? ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு யாது? 10,000த்துல 25 குறைபாடு உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்ன சூஸ் பண்ற ஒண்ணு வந்து டிஃபெக்டிவா இருக்க கூடாது, நான் டிஃபெக்டிவா இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும்னா 10,000 லேப்டாப், டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப் வந்து 10,000. டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் 10,000. அப்போ n ஆஃப் s இதுல இருந்து என்ன எழுதுறோம்? 10,000. இதானே டோட்டல் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ அதனால 10,000. சோ நம்பர் ஆஃப் குட் லேப்டாப்ஸ் எவ்வளோ? 25 டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10,000 மைனஸ் 25 9,975 நம்பர் ஆஃப் குட் லேப்டாப்ஸ். சோ நம்ம A அப்படின்னு ஈவென்ட் எடுத்துக்கிறோம். லெட் A be the event of getting good laptops. So n of A is equal to 9,975. So அப்போ probability of A is equal to n of A divided by n of S. அப்போ 9,975 10,000ல் 9,975 வாய்ப்புகள் உள்ளன. இதை நம்ம வந்து 0.9975 சொல்லலாம். ஏன்னா கீழே 4 சைஃபர் இருக்கு இல்லையா? சோ அதனால டைரக்டாவே 4 பாயிண்ட் தள்ளி வச்சிடும். 0.9975 காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டோட்டலா நல்ல லேப்டாப்ஸ் எவ்வளோ, டிஃபெக்டிவ் எவ்வளோ, அதுல இருந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அதாவது குட் டிவைடட் பை ஓவரால். குட் லேப்டாப்ஸ் divided by so next question read பண்ணலாமா? In a survey of 400 youngsters aged 16 to 20 years, it was found that 191 have their voter ID card. If a youngster is selected at random, find the probability that the youngster does not have their voter ID card. இருங்க தமிழ்லயும் ரீட் பண்ணிடுறேன். 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சோ 400 பேர்ல
யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்றாங்க, அந்த ஒருத்தர் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லையா. சோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அதான் இப்ப பார்க்க போறோம். சம் போடுறேன், காப்பி பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 400. அதுல வந்து எவ்வளவு பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு? 191 மெம்பர்ஸ்க்கு ஓட்டர் ஐடி இருக்கு. இப்போ ஈவென்ட் என்ன? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டஸ் நாட் ஹேவ் தேர் ஓட்டர் ஐடி எவ்வளோ? இந்த 190 400 மைனஸ் 191 லெஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் பர்சன் டஸ் நாட் ஹேவ் ஓட்டர் ஐடி. ஸோ இப்ப நமக்கு வந்து என்ன செலக்ஷன் பண்ணா வரணும்? நம்ம செலக்ட் பண்ற பர்சன் கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கணும் இல்லையா? அதானே கேட்டிருக்காங்க. ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி வந்து என்ன கேட்டிருக்காங்க? டஸ் நாட் ஹேவ் தேர் ஓட்டர் ஐடி. நம்ம செலக்ட் பண்ற ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஓட்டர் ஐடி இல்லாம இருக்கணும். ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம்? n ஆஃப் a ஈவென்ட் வந்து n ஆஃப் a is equal to 209. 209 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்போ probability of a is equal to n of a divided by n of s, that is 209 divided by 400. This is the required probability. காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Third question. The probability of guessing the correct answer to certain question is x by 3. If the probability of not guessing the correct answer is x by 5, then find the value of x. ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x by 3 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x by 5 எனில் அந்த x உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரியா சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, பட் அந்த x ஓட வேல்யூ என்ன?
Probability of guessing the correct answer equal to x by 3. அப்போ probability of A அப்படின்னு இந்த ஈவெண்ட்டை எடுத்துப்போம். அடுத்தது probability of not guessing. Gussing, not guessing the correct answer. That is x by 5. இத probability of B ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? So, இல்ல இத probability of A dash அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே x தானே கேட்டிருக்காங்க. A and A dash. அப்போ but இது formula. Probability of A plus probability of A dash is equal to 1. அப்போ x by 3 plus x by 5 equal to 1. இதுதான் probability is 1 ன்னு வரணும். So LCM எடுக்கிறோம், cross multiplication பண்றோம். 5x plus 3x divided by 15 is equal to 1. 5 3 8. 8x plus 15 is equal to 1. 8x is equal to 15. X is equal to 15 by 8. So, therefore, the value of x is equal to 15 divided by 8. Okay? Copy பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி இதெல்லாமே. அடுத்த question பார்க்கலாமா? Question number 4. இது காப்பி பண்ணுங்க. Question number 4 போலாம். இது காப்பி பண்ணிக்கோங்க. Question number 4 ரீட் பண்றேன். 4 and 5 அதுக்கப்புறம் 2 question தான் இருக்கு. 4th question and 5th question. P of A and P of plus P of A dash is equal to 1. இதான் நம்மளுடைய formula. So question number 4. If a probability of a player winning a particular tennis match is 0.72, what is the probability of the player losing the match? Winning probability கொடுத்துட்டாங்க. Losing probability என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணதான். இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. ஏ டேஷ் தெரியாது. சோ ஈக்குவல் டு 1. சோ 1 மைனஸ் தட் ஏ வேல்யூ போட்டீங்கன்னா ஏ டேஷ் வேல்யூ கிடைக்க போகுது. இவ்வளவுதான் சம். பட் அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். Probability of a player winning a tennis match equal to 0.72. That is இங்க போட்டுறேன். Probability of E எடுத்துக்கிறோம். 0.72. 72 ன்னு சொல்லிட்டு 5 எழுது. Probability of
probability of a player losing the match. Losing the match equal to P of E dash. So P of இது நம்மளுடைய formula. P of E plus P of E dash is equal to 1. So அப்போ 0.72 plus P of E dash is equal to 1. P of E dash is equal to 1 minus 0.72. So P of E dash is equal to 0.28. அப்போ probability of the player losing the match equal to 0.28. Last question in last chapter. Thousand 500 families were surveyed and following data was recorded about their mates at home. A family is selected at random. Find the probability that the family is selected as both type of maid, பார்ட் டைம் மேட், நோ மேட். அதாவது டைப் ஆஃப் மேட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி பார்ட் டைம், ஒன்லி ஃபுல் டைம் அண்ட் போத் டைம். பார்ட் டைம்ல வந்து 860 பேர் வச்சிருக்காங்க, ஃபுல் டைம்ல 370 பேர் வச்சிருக்காங்க, ரெண்டு நேரம் போத்தும் வச்சிருக்கிறவங்க வந்து 250 பேர் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து 3 டைப் கேட்டிருக்காங்க. போத் டைப் ஆஃப் மெய்ட் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, பார்ட் டைம் மெய்ட் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, மெய்டே இல்லாதவங்க எத்தனை பேர். ஓகேவா, ஒன்னொன்னா பார்க்கலாமா? இது மட்டும் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். இது மட்டும் போட போட காப்பி பண்ணிக்கோங்க. Total number of families surveyed equal to 1500. அப்போ n of s is equal to 1500. Number of families used maids equal to 860, 370, 370 தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, 250. பார்ட் டைம், ஃபுல் டைம், போத். ஓகே, சோ எவ்வளோ மொத்தமா இதை ஆட் பண்ணா 1480. அப்ப நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் not using maids எவ்வளோ 1500 மைனஸ் 1480 ஈக்குவல் டு 20. 20 பேர் வந்து நோ மெய்டு. அந்த 20 பேத்துக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இப்ப ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். இதுல ஈவென்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் யூஸ் போத் மெய்ட்ஸ், இந்த 20 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. E1 be the event of getting families use both types of maids. N of E1 is equal to 250. So probability of E1 is equal to N of E1 divided by N of S. 250 both mates யூஸ் பண்றவங்க டோட்டல் வந்து 1500.
ஒரு சைஃபர் கட் பண்ணிக்கோங்க. 25 1 25 25 6 150 தட் இஸ் 1/6. அப்போ ப்ராபபிலிட்டி both types of maid வந்து 1/6. ரெண்டாவது பாப்போமா? Event of getting family use part-time maids. இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Let E2 be the event of getting families use part-time maid. N of E2 எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க? 860 இல்லையா? 860. So probability of E2 is equal to N of E2 divided by N of S. That is 860 by 1500. ஒரு சைஃபர் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இது சிம்பிளிஃபை ஒரே ஒரு தடவை பண்ண முடியும். 86/150ங்கிறத 4 2 8 3 2 6 7 2 14 2 5 10 75. That is 43/75. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், முடியாது. So அப்ப ஆன்சர் probability of getting part-time maid equal to 43/75. ஓகேவா? ஓகே. அடுத்தது மூணாவது கேள்வி. E3 be the event of getting family use no maid. E1 வந்து both, E2 part time, E3 வந்து no maid. ஓகே, சோ இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஈவென்ட் போடுறேன். Let E3 be the event of getting family use no maid. N of E3 is equal to 20. Probability of E3 is equal to N of E3 divided by N of S. That is 20 divided by 1500. 1 cancel. அப்போ 2 1 2 75. 1/75. So அப்போ probability of getting no mates equal to 1/75.
ஸோ இதோட 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஓவர். இனி வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த செஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.